இந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளில் என்ன வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் பாப்போமா? எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். இப்படி ஒரு ராஜா நமக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க. கேட்டால் கூட தராத உலகமும் ஊரும் ஜனங்களும். சிலவற்றை கேட்டாலும் இருக்கும், அது இல்லைன்றவாங்க. நமக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய இயேசு ராஜா என்ன கேட்குற அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்? மன்றாட்டு என்ன, வேண்டுதல் என்ன, விண்ணப்பம் என்ன? மனிதர்கள் செவி சாய்க்காதபடினாலே நீங்கள் சோர்ந்து போய் இந்த அனுதின கர்மலித்தேனை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ராஜா இயேசு ராஜா, அவர் ஒரு வித்தியாசப்பட்டவர். மனிதன் தரட்ட அவர் உடனே தருவார், மனிதன் தடுத்தால் அதை அப்புறப்படுத்திடுவார். ஒரு வித்தியாசப்பட்ட ஆள். நீங்கள் நம்முடைய முகம் யாரை பார்க்கணும் அப்படின்னு தாண்டி அவரை பார்த்தாச்சுன்னா போதும். நம்மகிட்ட கேட்குற கேள்வி, நான் உனக்கு நிறைய அற்புதங்கள் அப்படி தான் செய்வேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அவரை கேட்டே கர்த்தர் என்ன செய்தார்? ஜனங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றார். அதே போல் இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்டவர் என்ன செய்தார் அப்படின்னா, நீ பாதி மட்டும் கேட்டால் உனக்கு என்ன செய்ய கொடுக்கப்படும் அப்படின்னா, ஜீவனை கொடுத்தவர் இயேசு அல்லவா? நம்ம அதை விட்டுட்டு சும்மா டீ வாங்கி தந்தவன், அதை வாங்கி தந்தவன், இதை வாங்கி தந்தவங்கெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கி சில பேர்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு ஊழிய சொல்ல வைக்கப்படாமல் என்கிட்ட கேளுங்க பாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு ஊழியக்கார்ட்ட ஒரு விசுவாசி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலம் ஒன்று நிச்சயம் மாட்டார், கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு ஊழியக்காரர் என்னிடம் சொன்னார். அதில் கேட்டதுக்கும் அவர் கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம கேட்பதை காட்டில் அதிகமாக தருகிறவர் இயேசு ஒருவர் மட்டும்தான். அதனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்ல, நான் உனக்கு கொடுக்கப்படும். ஒரு அகாஸ்வேர ராஜாவுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்குமானால் அண்ட சராசரி உருவாக்கின இயேசு அவர்கிட்ட கேளுங்க. சோத்திரம், என் குஷ்டரோகம் மாறன்னா மாற்றினார் இல்லையா? கண் பார்வை கிடைக்கணும் கொடுத்தார். சகோதரன் மரித்து போனான்னு கேட்டபோது உயிரோடு எழுப்பி கீழே கொடுத்தார். முடவனை நடக்க செய்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனை அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். கேட்டு மனுஷன்கிட்ட கேட்டு கிடைக்காத இன்றைக்கி இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்தர் கேட்டதை எல்லாம் அவளுக்கு அனுகூலமாக அங்கே அகாஸ்வேர ராஜா செய்த பார்க்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டான். இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நினைக்க, நம்ம வேண்டுதலை அவர் கேட்டு நிச்சயம் பதில் தருவார். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் சாட்சி சொல்லணும், நிறைய சொல்லணும். கேட்டதையும் தந்தார், கேட்காத ஆசீர்வாதங்களை தந்து இதுவரைக்கும் நடத்துகிறார். அதனால் நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் அவர் நமக்கு கேட்டதை தருவாருங்கிற நிச்சயத்தோடு கூட இந்த ஆண்டை தொடருங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார்.